இப்போது நாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக செல்லுவோம். வேதத்தை திறந்து கொள்ளுங்கள். எபேசியருக்கு எழுதின நிருபம், புதிய ஏற்பாட்டிலே 263 பக்கம். எபேசியர் 1 அதிகாரம். நான்காம் வசனத்தை நான் வாசிக்க விரும்புகிறேன். எல்லா நிருபங்களிலும் மிக ஆழமான நிருபம், மிக மேன்மையான நிருபம், மிக மகிமையான நிருபம், அநேக தேவ ரகசியங்கள் அடங்கிய நிருபம் எது என்று என்னை கேட்டால் உடனே நான் சொல்லுவேன், அது எபேசியருக்கு எழுதின நிருபம். அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த நிருபத்தை எழுதும்போது ரோமாபுரியிலே 2 கைகளிலும் சங்கிலிகள் கட்டப்பட்ட நிலைமையில சிறையிருப்பில் இருந்தாலும் அவர் இந்த நிருபத்தை மிக அழகாக, மிக இனிமையாக அவர் எழுதியிருக்கிறார். அதில் உள்ள ஒரு தேவ ரகசியத்தை இன்றைக்கு நாம் தியானிக்க போகிறோம். திறந்த உள்ளத்தோடு கேளுங்கள். நோட்ஸ் எடுக்க கூடுமானால் அதை நோட்ஸ் எடுத்துக்கொள்ளுங்கள். உடைய வீட்டிலே திரும்ப திரும்ப அதை நினைவுபடுத்துங்கள். உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். எபேசியர் 1:4 வசனத்தை வாசிக்கிறேன். தமக்கு முன்பாக நாம் அன்பில் பரிசுத்தமுள்ளவர்களும் குற்றமில்லாதவர்களுமாயிருப்பதற்கு அவர் உலக தோற்றத்திற்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டபடியே. ஒரு நித்தியத்திலே கர்த்தருடைய ராஜ்யத்திலே அவருக்கு முன்பாக நாம் நிற்கும் போது, தமக்கு முன்பாக பரலோகத்தில் நாம் நிற்கும் போது நம்மை எப்படி அவர் உருவாக்க நினைத்தாராம்? நாம் அன்பில் பரிசுத்தமுள்ளவர்களும் குற்றமில்லாதவர்களுமாயிருப்பதற்கு அவர் உலக தோற்றத்துக்கு முன்பாகவே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டாராம். உடைய தெரிந்து கொள்ளுதல் எங்கே ஆரம்பமாகிறது? உலக தோற்றத்திற்கு முன்பாகவே ஆரம்பித்து விடுகிறது. சிலரை ஆண்டவர் தெரிந்து கொள்ளும் போது உபத்திரவத்தின் குகையிலே தெரிந்து கொள்ளுகிறார், பாடுகளின் மத்தியிலே தெரிந்து கொள்ளுகிறார், நிம்மதி இல்லாமல் அலையும் போது தெரிந்து கொள்ளுகிறார். வேறு சிலரை அவர் எப்பொழுது தெரிந்து கொள்ளுகிறார்? எரேமியா சொல்லுகிறார், என்னை என் தாயின் வயிற்றிலேயே. எரேமியா 1:5 கர்த்தர் என்னை அழைத்தார், என்னை தெரிந்து கொண்டார். சிலரை தாயின் வயிற்றிலே தெரிந்து கொள்ளுகிறார், சிலரை உபத்திரவத்தின் குகையிலே, பாடுகளின் மத்தியிலே, பிரச்சனை மத்தியிலே ஆறுதல் அளிக்கிறவராக தெரிந்து கொள்ளுகிறார். வேறு சிலரை உலக தோற்றத்துக்கு முன்பாகவே நம்மேல் அன்பு வைத்து நம்மை அன்பிலே பரிசுத்தவான்களும் குற்றமில்லாதவர்களுமாய் இருப்பதற்கு உலக தோற்றத்துக்கு முன்பாகவே நம்மை தெரிந்து கொண்டார். அதை யோசித்து பாருங்கள். உலக தோற்றத்துக்கு முன்னாலேயே அவர் நம்மை தெரிந்து கொண்டார் என்றால், அவர் நம்மை எப்படி தெரிந்து கொண்டார்? அந்த வேளையில் நாம் எந்த ரூபத்தில் இருந்தோம்? அவர் தெரிந்து கொண்டதின் அடையாளம் என்ன? நான் உலக தோற்றத்துக்கு முன்பாக இல்லையே, என்னை எப்படி அவர் தெரிந்து கொண்டிருக்க முடியும்? எப்படி என் மேல் அன்பு கூர்ந்திருக்க முடியும்? வேதத்தில் ஏறக்குறைய 20 முறைக்கு மேலாக உலக தோற்றத்துக்கு முன்பாகவே, உலக தோற்றத்துக்கு முன்பாகவே. அது என்ன உலக தோற்றத்துக்கு முன்பாக? நாம் வாழ்கிற இந்த உலகம் ஏதோ ஒரு நித்தியத்தில் ஆரம்பமானது. நமக்கு முன்பாக இந்த உலகம் இருந்தது. நம்ம அப்பா காலத்தில், தாத்தா காலத்தில், தாத்தாவுடைய தாத்தா காலத்தில், ஆதாம் காலத்தில், அதுக்கு முன்னால் ஒருவேளை டினோசார் இருந்த காலத்தில்,
ஒரு பெரிய கோடி கோடிக்கணக்கான வருஷங்கள் நமக்கு முன்னால கடந்து போய்விட்டது. நம்முடைய மரணத்துக்கு பிறகும் ஒரு கோடி 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 வருஷங்கள் கடந்து போகும். நித்தியம் என்றால் ஒரு முடிவில்லாத வருடங்கள். நமக்கு பின்னால் ஒரு முடிவில்லாத வருடங்கள் இருக்கிறது. நாம் உலகத்தில் பிறப்பதற்கு முன்பாகவும் ஒரு நீண்ட காலம் இருக்கிறது. எனக்கு முன்பாக ஒரு நீளமான நூல் போய்கொண்டிருக்கிறது. எங்கிருந்து ஆரம்பமானதோ எனக்கு தெரியவில்லை. எனக்கு முன்பாக அந்த நூல் அப்படியே கடந்து போகிறது. ஆண்டவர் ஒரு இடத்துல என்னுடைய பிறப்பை அந்த நூலிலே ஒரு கரும்புள்ளியாய் ஆரம்பித்தார். பக்கத்தில் இன்னொரு புள்ளி வைக்கிறார். இது என்னுடைய இறப்பு, இது என் பிறப்பு. இடைப்பட்ட கொஞ்ச காலம் பூமியில வாழும்படி எனக்கு ஒரு நல்ல வாய்ப்பை தந்திருக்கிறார். இந்த உலக வாழ்க்கை முடித்து அந்த புள்ளி என்னுடைய மரணத்துக்கு பிறகு ஒரு பெரிய நீண்ட தூர பயணம் இருக்கிறது. கொஞ்ச காலம் இந்த பூமியில வாழ்ந்தாலும் இனி வரப்போகிற ஒரு நித்தியத்திற்கு இது ஆயத்த வாழ்க்கையாய் இருக்கிறது. நாம் பூமியில பிறந்தோம். நமக்கு ஒரு தாயை ஆண்டவர் ஏற்படுத்தினார். ஒரு தாயை தெரிந்து கொள்ளுகிற உரிமை நமக்கு இல்லை. ஒரு வெள்ளைக்கார தாயின் வயிற்றிலே வைத்திருந்திருக்கலாம், ஒரு ஆப்பிரிக்கா தாயினுடைய வயிற்றிலே வைத்திருக்கலாம். ஆனால் ஆண்டவர் நமக்கு ஒரு தாயை நியமித்தார், தகப்பனை நியமித்தார், பிறக்கிற ஒரு இடத்தை நியமித்தார், கொஞ்ச காலம் வாழும்படி கிருபை செய்தார். அந்த தாயின் வயிற்றிலே நாம் 10 மாதங்கள் இருந்தோம். அந்த 10 மாத வாழ்க்கை உண்மையான வாழ்க்கை அல்ல. இந்த பூமியில நாம் வாழ்வதற்கு தாயின் வயிற்றிலே இருந்த வாழ்க்கை ஒரு ஆயத்த வாழ்க்கை. நாம் இப்போ வாழ்கிற வாழ்க்கையும் ஒரு உண்மையான வாழ்க்கை அல்ல. இனி வரப்போகிற ஒரு பெரிய நித்தியத்திற்கு நம்மை ஆயத்தப்படுத்தி கொள்ளும்படி, அந்த நித்தியத்துக்கு செல்வதற்கு முன்பாக நம்மை உண்டாக்கினவரை அறிந்து கொள்ளும்படி, நம்மை தேடி வந்தவரை தெரிந்து கொள்ளும்படி, அவருடைய விலையேறப்பட்ட இரத்தத்தினால கழுவப்படும்படி, பரிசுத்தமாக்கும்படி ஆண்டவர் ஒரு ஆயத்த வாழ்க்கையை பூமியிலே தந்திருக்கிறார். எபிரேயர் 9:27 சொல்லுகிறது, ஒரே தரம் பூமியில பிறப்பதும் ஒரே தரம் நியாய தீர்ப்பு அடைவதும் மனுஷனுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறது. 2வது முறை இந்த பூமியில வாழ்வோமா இல்லையா நமக்கு தெரியவில்லை. ஒரு முறை நான் ஒரு வீட்டு கூட்டத்தில் பிரசங்கிக்க போயிருந்தேன். அவர் கிறிஸ்தவராய் மாறினவர். அவருடைய தாயார் கூட்டத்துக்கு வரவில்லை. பின்னாலே தூரத்தில் ஒரு சேரை போட்டுக்கொண்டு சோர் பக்கமாய் நின்று கொண்டு இருந்தார்கள். பிரசங்கம் முடித்ததும் ஜெபிப்பதற்காக, ஜெபம் தேவையானால் முன்னுக்கு வாருங்கள் என்று கோட்டேன். நிறைய பேர் வந்தார்கள். இந்த பின்னால் இருந்த அம்மா வரவே இல்லை. சரி, நம்ம அந்த அம்மாட்ட பேசணும். போனேன். அவள் சொன்னார், என் பையன் கிறிஸ்துவ மார்க்கத்துக்கு போயிட்டான். பெத்த தாயை விற்கிற மாதிரி முற்பிதாக்களின் மதங்களை விட்டுட்டு கிறிஸ்துவ மதத்துக்கு போயிட்டான். என் உள்ளம் எவ்வளவு வேதனைப்படுது. அமைதியை கேட்டுக்கொண்டிருந்தேன். அம்மா, ஏதாவது ஒரு காரியத்துக்காக நான் ஆண்டவர்கிட்ட வேண்டிக் கொள்ளலாமா? அந்த அம்மா சொன்னாங்க, ஐயா, நான் இலங்கையை சேர்ந்தவன். எனக்கு 7 ஆம்பளை பிள்ளைகள். கல்யாணம் ஆனதுலேருந்து கஷ்டம் 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 கஷ்டம். முதல் 2 பேர் இயக்கத்தில் சேர்ந்துட்டாங்க. ஒரு இயக்கம் அடுத்த இயக்கத்தை கொல்லும்போது 2 பிள்ளைகளும் செத்தாங்க. இந்தியாவிலேருந்து அமைதி காக்கிற படை, பீஸ் கீப்பிங் ஃபோர்ஸ்,
அவங்க கையில் ஒரு பையன் சித்திரவதை செய்யப்பட்டு மறித்தான். என் கணவன் இங்கே இருந்தால் நான் என்னை கொன்றுவாங்கன்ட்டு இந்தியாவுக்கு போனார். இங்கே ஒரு லேடியை கல்யாணம் கட்டிட்டு இங்கேயே செட்டில் ஆயிட்டார். மற்ற பிள்ளைகளை நான் படாத பாடுபட்டு பிச்சை எடுக்காத குறை நான் வளர்த்தேன். ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமாக வன்முறையில் கொல்லப்பட்டார்கள். கடைசியில் இந்த ஒரு பகை தான் மிஞ்சிதான். இவனும் கிறிஸ்துவ மார்க்கத்துக்கு போயிட்டான். ஏன் எனக்கு ஒரு ஆசை, இந்த உலகம் நல்ல உலகம், எவ்வளோ பேர் நல்ல உலகத்தை அனுபவிக்கிறாங்க, சந்தோஷமாக இருக்கிறாங்க, கார் வச்சுருக்காங்க, பங்களா வச்சுருக்காங்க, நல்லா சாப்பிட்றாங்க. ஆனால் எனக்கும் என் பிள்ளைகளுக்கும் ஒருவேளை கஞ்சி கிடைக்காதா, என் வாழ்க்கையெல்லாம் வீணா போச்சு. 6 பிள்ளைகளை நான் மறிக்க கொடுத்தேன், இவன் 7வது காரன். எனக்கு ஒன்று வேண்டிக் கொள்ளுங்க, அடுத்த முறை நான் அந்த பூமியை அனுபவிக்க பிறக்கணும். ஒரு ஏழையா பிறக்கக்கூடாது, ஒரு பெண்ணா பிறக்கக்கூடாது. ஐயா, நான் ஒரு ஆம்பளையா பிறக்கணும். ஐயா, நான் ஒரு பணக்காரனா பிறக்கணும். ஒரு பெரிய செல்வந்தனா கார் பங்களாவோடு பிறக்கணும். அதுக்காக வேண்டிக் கொள்ளுங்க ஐயா. இப்படி ஒரு ப்ரேயர் ரெக்வெஸ்ட் என் லைஃப்பில் யாரும் என்கிட்ட சொன்னதே இல்லை. உலகத்தில் பெரிய செல்வந்தனா உலகத்தை அனுபவிச்ச ஒரு மனுஷன் ராஜாவான சாலமோ, அவன் சொல்றான், மாயை மாயை எல்லாம் மாயை, எல்லாம் மனதுக்கு சஞ்சலமாய் இருக்கிறது. இவ்வளவுதான் உலகம், டக்குன்னு முடிஞ்சிட்டது. இப்போதான் பிறந்தமா, இப்போதான் ஸ்கூல் போனோமா, இப்போதான் கல்யாணம், இப்போதான் வேலைக்கு, இப்போதான் டக்குன்னு முடிஞ்சிருச்சு. அதான் உலக வாழ்க்கை. ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், உலக தோற்றத்துக்கு முன்னாலேயே நான் உங்களை தெரிந்து கொண்டேன். அப்போ நம்ம இல்லையே, நம்ம சரீரம் இல்லையே, நமக்கு ஆத்மா இல்லையே. எப்படி ஆண்டவர் உலக தோற்றத்துக்கு முன்னாலேயே நம்மை தெரிந்தெடுத்திருக்க கூடும்? உண்மைதான், நமக்கு சரீரம் இல்லை, ஆத்மா இல்லை. ஆனால் நம்முடைய ஆவி இருந்தது. அந்த ஆவி எப்படி இருந்தது? அந்த ஆவி எப்படி இருந்தது? நீதிமொழிகளை வாசிக்கிறோம். கர்த்தருடைய ஆவி அவர் தந்த தீபமாய் இருந்தது. நீதிமொழி 20:27 வாசிக்கிறோம். மனுஷனுடைய ஆவி கர்த்தர் தந்த தீபமாய் இருந்தது. ஒரு சின்ன தீபத்தை போல கோடி கோடி வருஷங்களுக்கு முன்பாக நாம் ஆண்டவரோடு கூட இருந்தோம். ரொம்ப அழகான ஒரு ரகசியமான ஒரு மிக மேன்மையான ஒரு வசனம் நீதிமொழி 8ஆம் அதிகாரத்தில் இருக்கிறது. நான் அதை சொன்ன போதாது, நீங்க வீட்டில் போய் நீங்க அதை வாசிக்கணும். நீதிமொழி 8ஆம் அதிகாரம் முழுவதும் உலக தோற்றத்துக்கு முன்னால இருந்த, பூமி உருவாகிறதுக்கு முன்னால லட்சம் லட்சம் லட்சமான வருஷங்களுக்கு முன்னால இருந்த தேவ ரகசியத்தை பற்றி சொல்லுகிறது. அதில் 30, 31 மட்டும் வாசிக்கிறேன். அதுக்கு முன்னால் உள்ள வசனங்களை நீங்கள் வீட்டில் போய் பார்த்து கொள்ளுங்கள். நான் அவர் அருகே செல்ல பிள்ளையாய் இருந்தேன். இயேசுவை பற்றி இந்த வசனம் சொல்லுகிறது. கோடி கோடி வருஷங்களுக்கு முன்பாக அவர் பரலோகத்தின் பிதாவோடு கூட நான் அவர் அருகே செல்ல பிள்ளையாயிருந்தேன். நித்தம் அவருடைய மனமகிழ்ச்சியாயிருந்து எப்பொழுதும் அவர் சமூகத்தில் களி கூர்ந்தேன். 31ஆம் வருஷம்
அவருடைய பூ உலகத்தில் சந்தோஷப்பட்டு மனுமக்களுடனே மகிழ்ந்து கொண்டிருந்தேன். இது எப்போ நடக்கிறது? 25ஆம் வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன். மலைகள் நிலை பெயர்வதற்கு முன்னும் குன்றுகள் உண்டாவதற்கு முன்னும் அவர் பூமியையும் அதன் வெளிகளையும் பூமியில் உள்ள மண்ணின் திரள்களையும் உண்டாக்கும் முன்னும் நான் ஜனிப்பிக்கப்பட்டேன். அவர் வானங்களை படைக்கையில் நான் அங்கே இருந்தேன். அவர் சமுத்திரத்தின் விலாசத்தை வட்டணிக்கையிலும் உயரத்தில் மேகங்களை ஸ்தாபித்து சமுத்திரத்தின் ஊற்றுகளை அடைத்து வைக்கையிலும் சமுத்திர ஜலம் தன் கரையை விட்டு மீறாதபடிக்கு அதற்கு எல்லையை கட்டளையிட்டு பூமியின் அஸ்திவாரங்களை நிலைப்படுத்துகையிலும் நான் அவர் அருகே அவர் செல்ல பிள்ளையாயிருந்தேன். நித்தமும் அவருடைய மனமகிழ்ச்சியாயிருந்து எப்பொழுதும் அவர் சமூகத்தில் களி கூர்ந்தேன். அவருடைய பூ உலகத்தில் சந்தோஷப்பட்டு, ரொம்ப ஆழமாய் சொல்லுகிறார், மலைகள் உருவாகவில்லை, பர்வதங்கள் நிலை பெறவில்லை, அதெல்லாம் உண்டாக்கப்படும் முன்னால நான் நித்தியத்திலே ஆண்டவருடைய மடியிலே செல்ல பிள்ளையாய் இருக்கும்போது இந்த பூ உலகத்திலே பிறக்க போகிற மனுமக்களோடு நான் மனமகிழ்ந்து கொண்டிருந்தேன். ரொம்ப ஆச்சரியம். ஒரு நாள் பரலோகத்திலே ஆண்டவர் கேட்டார், மனுஷனை நான் பூமியில் உண்டாக்க போகிறேன், ஆனால் அவன் பாவத்தில் விழுந்து விடுவான். அவனுக்கு ஒரு மீட்பு தேவை, அவனுக்கு ஒரு இரட்சகர் தேவை. பிதாவினுடைய வலது பார்சத்தில் இருந்த அந்த தேவகுமாரன் தன் கையை உயர்த்தி, இதோ நான் இருக்கிறேன், அடியேனை அனுப்பு. ஆகவே வெளிப்படுத்தல் 13:8 சொல்லுகிறது, உலக தோற்றத்துக்கு முன்பாகவே அவர் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியாய் மாறினார். அவர் அடிக்கப்பட்ட வண்ணமாய் இருக்கிறார். வெளிப்படுத்தல் 5:6 வாசிக்கிறோம், உலக தோற்றத்துக்கு முன்பாகவே அவர் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டி. அப்போது அவருக்கு 2 பெயர்கள் கொடுக்கப்பட்டது. வார்த்தை ஆட்டுக்குட்டியானவர். 2 வார்த்தைகள் இயேசு கிறிஸ்துவுக்கு உலக தோற்றத்துக்கு முன்பாகவே கொடுக்கப்பட்டது. ஆதியிலே வார்த்தை இருந்தது. அவர் ஆட்டுக்குட்டியானவராய் உலக தோற்றத்துக்கு முன்பாகவே முன்குறிக்கப்பட்ட நமக்காக ஜீவனை கொடுக்கிறவராக, நாம் யாருடைய மடியிலே செல்ல பிள்ளையாய் இருந்தோமோ, யார் நித்தமும் நம்முடைய மன மகிழ்ச்சியா இருந்தாரோ, அந்த தேவகுமாரனுக்கு ஒரு தீபமாய் அவருக்கு முன்பாக இருந்தோம். எப்படி ஒரு மெழுகுவர்த்தியில ஒரு தீபம் இருக்கிறது. அந்த தீபம் எங்கே இருந்து வந்தது? தேவனாகிய கர்த்தரிடத்திலிருந்து வந்தது. அந்த தீபம் என்ன? கோடி கோடி வருஷங்களுக்கு பிறகு ஆண்டவர் பூமியை உண்டாக்கும் போது மனுஷனுடைய ஆவிதான் அந்த தீபமாய் இருந்தது. ஒரு முறை நான் இஸ்ரவேல் தேசத்துக்கு போன போது ஹிட்லரால கொல்லப்பட்ட 10 லட்சம் பிள்ளைகளுக்கான ஒரு ஞாபக ஸ்தூபி, ஒரு ஞாபகமான ஒரு குகை போன்ற ஒரு இடத்துக்குள்ளே சென்று பார்க்கும்படியாய் போனேன். ஒரு இருண்ட குகை, ஒரு கைப்பிடி இரும்பு கம்பியை பிடித்து கொண்டே அந்த இருளுக்குள் செல்ல வேண்டும். செல்லும்போது நம்மை அறியாமல் பாதாளத்துக்குள் செல்வது போல ஒரு உணர்வு. செல்ல ஆரம்பிக்க உடனே ஒரு வெப்பம் நம்மை தாக்குகிறது. ஆயிரக்கணக்கான குழந்தைகளுடைய அழுக்குரல், தேம்பி தேம்பி அழுகிற குரல்
நம்மை சந்திக்கிறது. இன்னும் கையை பிடித்து போகும்போது கீழே 1000 மைல் ஆழத்திலிருந்து மேலே 1000 மைல் உயரத்துக்கு சின்ன சின்ன தீபங்கள், மெழுகுவர்த்தி தீபங்கள், வானமண்டலம் முழுவதும், பாதாள மண்டலம் முழுவதும் அவ்வளோ தீபங்கள், அவ்வளோ அழுக்குரல். ஸ்பீக்கரில் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள், போலந்து தேசத்திலே 7500 பேர் ஹிட்லரால் கொல்லப்பட்ட குழந்தைகள். பிறகு அழுக்குரல். இந்த கையை பிடித்து அப்படியே அந்த குகைக்குள்ளே நடந்து வரும்போது செக்கோஸ்லோவாக்கியாவிலே இத்தனை குழந்தைகள் கொல்லப்பட்டார்கள். ரஷ்யாவில் இவ்வளவு பேர் கொல்லப்பட்டார்கள். ஒரு 15 நிமிடம் பாதாளத்துக்குள்ளே இறங்கி சென்று மரித்த ஆவிகளை சந்திப்பது போல ஒரு துயரமான உணர்வு. அந்த பிள்ளைகள் வாழ நினைத்தார்கள், வாழ்வதற்கு வாய்ப்பு மறுக்கப்பட்டது. பெரிய டாக்டர்களாக, பெரிய விஞ்ஞானிகளாக, உலகத்துக்கு புதிய கண்டுபிடிப்புகளை கொண்டு வருகிறவர்களாக அவர்கள் விளந்திருக்கக்கூடும். யூதா கோத்திரத்து பிள்ளைகள், யூதருடைய பிள்ளைகள் அந்த அந்த அருமையான நினைவிடத்தை ஆரம்பித்து அதை இயக்கின அந்த விஞ்ஞானியுடைய மூளையிலே மனுஷனுடைய ஆவியை ஒரு தீபத்துக்கு அடையாளமாக, ஒரு தீபத்திலிருந்து அத்தனை தீபங்கள் வரும்படி கண்ணாடிகளை கொண்டு விசேஷித்த எஃபெக்ட் செய்து எப்படி செய்தார்கள் என்று தெரியவில்லை. நீங்கள் இஸ்ரவேல் தேசத்துக்கு போக ஒரு வாய்ப்பு கிடைக்குமானால் அந்த சில்ட்ரன் மெமோரியல், ஹிட்லர் காலத்தில் கொல்லப்பட்ட 10 லட்சம் பிள்ளைகளுக்கான அந்த இடத்தை பார்க்க போங்கள். உங்களுடைய வாழ்க்கையில் அநேக தத்துவங்கள் உருவாகும். ஆண்டவர் உலக தோற்றத்துக்கு முன்பாகவே இந்த உலகத்தின் முடிவில் என்ன நடக்கும், உலகம் முடியும் போது அவரில் அன்பு கூறுகிறவர்களுக்கு வேதம் நமக்கு சொல்லுகிறது. மத்தேயு 25ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம் சொல்லுகிறது. மத்தேயு 24:34 உலக தோற்றம் முதல் உங்களுக்காக உண்டாக்கப்பட்டு இருக்கிற நித்திய ராஜ்யம், பரலோக ராஜ்யத்தை எப்போ ஆண்டவர் ஆரம்பித்தாராம்? உலகம் ஆரம்பிக்கும் போதே உலகம் முடிவிலே ஒரு நித்திய ராஜ்யத்தை தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்காக ஆண்டவர் ஆயத்தமாக்கிவிட்டார். நாம் எல்லாரும் தேவ சமூகத்திலே கோடி 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 கணக்கான வருஷங்களாக பரலோகத்தில் இருந்து கொண்டிருக்கிறோம். நிறைய பேர் பிறந்த நாள் கொண்டாடுவாங்க. எனக்கு ஜனவரி 30ஆம் தேதி பிறந்த நாள். 70ஆம் வருஷம் முடிந்து இப்போ 71ஆம் வருஷத்துக்குள்ள வந்திருக்கிறேன். எப்படி கணக்கெடுக்கிறார்கள்? நான் எப்போ பூமியில் பிறந்தனோ அந்த நாள்ல இருந்து இன்னைக்கு வரைக்கும் நான் எவ்வளோ காலம் பூமியில் வாழ்ந்திருக்கிறேன். ஆனால் அது பொய்யான. நான் பிறந்த நாளுக்கு முன்னாலேயே தாயின் வயிற்றில் 10 மாதம் இருந்திருக்கேன். அது கணக்கு வரல. என்னைக்கு ஒரு கரு என்னுடைய தாயின் வயிற்றில் உருவானதோ அப்பமே நான் பூமியில் இருந்திருக்கேன். 10 மாதம் இருந்தேன்னு எல்லாரும் சொல்றாங்க, நான் பார்த்ததில்லை. நான் எப்படி அந்த தண்ணி குடத்துக்குள்ள மூச்சு முட்டி சாகாம இருந்தேன் எனக்கு தெரியல. என் பாத்ரூம், என் லெட்ரின்லாம் எங்க அம்மா தாய் வயிற்றுக்குள்ள தான் இருந்திருக்கு, எனக்கு தெரியல. டேய், நீ வயிற்றில் இருக்கும்போது எட்டி உதைப்பா, எனக்கு தெரியல. எனக்கு தெரியாம இருந்தாலும் நான் இருந்தது உண்மை. உண்மையா உண்மை இல்லையா? நான் தாய் வயிற்றிலே இருக்கல, யாரும் சொல்ல முடியாது. அதே போல வேதம் சொல்லுகிறது, நீ உலக தோற்றத்துக்கு முன்னாலே இருந்த. உலக தோற்றத்துக்கு முன்னாலேயா நான் இருந்தேன்?
தாவீது ராஜா சொல்லுகிறார், பூமியின் தாழ்விடங்களில் விசித்திர வினோதமாய் நான் உருவாக்கப்பட்ட போது என்னுடைய கருவை உம்முடைய கண்கள் கண்டது. என் அவயவங்களில் ஒன்றாயிலும் ஒரு ஏற்படுவதற்கு முன்பாகவே உமக்கு மறைவாய் இருக்கவில்லை. தாயின் கருவில உருவாவதற்கு முன்பாகவே வேதம் சொல்லுகிறது, உலக தோற்றத்துக்கு முன்னாலே நாம் இருந்தோம், ஒரு தீபமாய் இருந்தோம். இயேசு கிறிஸ்துவினுடைய மடியிலே அவருடைய அன்புக்கு பாத்திரமாய் அவர் நித்தமும் நம்முடைய மகிழ்ச்சியாய் இருந்தார். நமக்கு தெரியாவிட்டாலும் வேதம் சொல்லுகிறது உண்மை. ஏதோ ஒரு காலத்திலே ஆண்டவர் தேவ தூதர்களை உருவாக்கும்படியாய் சித்தம் கொண்டார். எங்கிருந்தோ ஆண்டவருடைய மகிமையிலிருந்து சாவாமை உள்ளவர்களாய், அழியாமை உள்ளவர்களாய், மிக அழகானவர்களாய், ஆயிரம் ஆயிரமாய், 10,000 தேவதூதர்களை உருவாக்கினார். ஒரு பகுதியை மிகாவேல் தூதனுடைய கையில் கொடுத்தார், 3 ஒரு பகுதியை கேப்ரியல் கையில் கொடுத்தார், 3 ஒரு பகுதியை கர்த்தருக்கு ஆராதனை செய்வதற்கென்று லூசிபர் என்ற வெடிவெள்ளி நட்சத்திரத்துக்கு அவனுடைய கையில் கொடுத்தார். ஆனால் ஏதோ ஒரு காலகட்டத்திலே அவர்களுக்குள்ளே பெருமை வந்தது. 3 ஒரு பகுதி கீழே தள்ளப்பட்டார். ஆண்டவர் உருவாக்கும் போது 100 கோடியை உண்டாக்கினவர் 1 33 கோடி. உலகத்தார் சொல்றார் 33 கோடி தேவர்கள், விழுந்து போன தேவதூதர்கள். மேலே இருக்கும்போது தேவதூதர்கள், விழுந்தபோது பிசாசுகளாய் கீழே விழுந்தார்கள். மனிதனுடைய வணக்கத்தை தன் பக்கமாய் இழுத்து கொள்ள அவர்கள் முயற்சித்தார்கள். கோடி கோடி வருஷங்களுக்கு பிறகு ஒரு நாள் ஆண்டவர் இந்த பூமியை எந்த இடத்துல உருவாக்க வேண்டும், மனுஷனுக்கு ஏற்ற ஒரு குடியிருப்பா இருக்கணும், இந்த பூமியை சூரியன் பக்கத்தில் கொண்டு வந்து வச்சா அவன் அப்படியே அந்த சூரிய வெப்பத்தில் அக்கினியில் எறும்பி சாம்பலா போவான், சூரியனை விட்டு தூரத்தில் வச்சா அவன் ஐஸ் கட்டியாக மாறிடுவான். சரியான சீதோஷ்ண நிலை, பூமியை அஸ்திபாரப்படுத்துகிற ஒரு வேளை வந்தது. யோபு 38:7 சொல்லுகிறது, ஆண்டவர் பூமிக்கு அஸ்திபாரம் இடும்போது, அதனுடைய கோடி நூலை பிடிக்கும் போது, விடிய காலத்து நட்சத்திரங்கள் எல்லாம் அங்கே வந்து கம்பீரமாய் ஆரவார்த்து ஆண்டவரை துதிக்க ஆரம்பித்தார்கள். நாம் இன்னும் தீபமாய் இருந்தோம். ஒரு நாள் வந்தது, பூமியில் ஆதாம் ஏவாளை ஆண்டவர் சிருஷ்டிக்க விரும்பினார். அவனுக்காக ஒரு அழகு தோட்டத்தை உருவாக்கினார். அந்த தோட்டத்தில் அழகான ஒரு ஆறை வைத்தார். கிறிஸ்துவை ஜீவ விருட்சமாக அங்கே வைத்திருந்தார். ஜீவனை, அந்த ஜீவ விருட்சத்தின் கனியை புசித்து ஜீவன் உண்டாகவும் ஜீவனிலே பரிபூர்ண வந்து 6 நாட்கள் சகலவற்றையும் சிருஷ்டித்த பிறகு மனுஷனை ஏதேன் தோட்டத்தில் உள்ள மண்ணிலிருந்து உருவாக்க சித்தமானார். ஏன் தேவதூதர்களைப் போல மகிமையிலே சிருஷ்டிக்கவில்லை? மகிமையிலே சிருஷ்டித்தால் தேவதூதர்களுக்கு வந்த பெருமை அவனுக்கு வந்துவிடக்கூடாது. தாழ்மையிலே சிருஷ்டித்து பிறகு அவனை உயர்த்த வேண்டும். தேவதூதரிலும் சற்று சிறியவனாக சிருஷ்டிக்கப்பட்ட மனுஷனை கர்த்தர் கனத்தினாலும் மகிமையினாலும் முடிசூட்டினார் என்று சங்கீதம் 8:4-5 வசனங்களிலே வாசிக்கிறோம். பெருமை வந்துவிடக்கூடாது. முதல் நாளிலேயே ஆதாம் ஏவாளை சிருஷ்டித்தால், நான் தான் சிருஷ்டிப்பெல்லாம் உண்டாகிறதுக்கு ஆண்டவருக்கு ஹெல்ப் பண்ணேன், உன் ஹெல்ப்பே தேவையில்லை, நீ என்னில் அன்பு கூர்ந்து கொண்டிருந்தால் அது எனக்கு போதும். தாம் சிருஷ்டித்த தேவதூதர்களை பார்க்க ஆண்டவர் வரவில்லை. ஏதேன் தோட்டத்திலே
மகிமையின் ராஜா ஒவ்வொரு காலை வேளையிலும் இறங்கி வருவார். எவ்வளவு தூதர்கள் ஆண்டவரோடு வந்தார்களோ தெரியவில்லை. ஒவ்வொரு நாளும் மனுஷனை விசாரித்தார். தாவீது சொல்லுகிறார், மனுஷனை நீர் விசாரிக்கிறதற்கும் அவனை நேசிக்கிறதற்கும் காலைதோறும் அவனை தேடி வருவதற்கும் அவன் எம்மாத்திரம் அவ்வளவு அன்பு கூர்ந்தார். ஏதேன் தோட்டத்தில் மகிமையின் ராஜா இறங்கி வருகிற காட்சியை பல நாட்கள் நான் தியானித்திருக்கிறேன். எங்க சின்ன கிராமத்தில் முதல்ல போலீஸ் கமிஷனர் அருள், அவருடைய மனைவி எங்க கிராமத்தை சேர்ந்தவங்க. அவர் வருவார் எப்பாவது. எத்தனை போலீஸ் படம் வரும் தெரியுமா? எத்தனை காவலாளர்கள் வருவாங்க. இந்த ஊரே மாறி போயிடும். மனுஷனை தேடி ஆண்டவர் வரும்போது, மகிமையின் ராஜா வரும்போது, சிருஷ்டி கர்த்தர் வரும்போது, ஒரு நித்தியத்தில் அந்த மனுஷனுடைய தன்னுடைய மடியில் வைத்து அழகு பார்த்த அந்த தேவன் வரும்போது அது எத்தனை மகிமையாக இருக்கும். நம்ம எல்லாம் நினச்சிக்கிறோம், ஏதோ வந்தார், 2 மரத்தை வச்சார், ஒரு மரத்தில் பாம்பு ஏறி கிடந்துச்சு, உடனே வஞ்சித்திருச்சு. இல்லை 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 இல்லை, எத்தனை வருஷங்கள், எத்தனை லட்சக்கணக்கான வருஷங்கள் அவனை தேடி வந்து அவனோடு மகிழ்ந்து இருக்கக்கூடும். ஏதோ ஒரு நாளில் டக்கு புக்குன்னு அவன் விழுந்துட்டான் சொல்லுவதல்ல. நம்ம அப்படி யோசித்துக் கொள்ளுகிறோம். கோடி கோடி பறவைகள், மிருகங்கள் எல்லாத்தையும் ஆதாமிடத்தில் அழைத்து கொண்டு வந்து, ஆதாமே பேர் வை. ஆண்டவர் உங்க ஸ்டூல் போட்டு உட்கார்ந்து ஆதாம் என்ன பேர் வைக்கிறாரோ, சபாஷ், வெரி குட், கரெக்டாக வச்சுட்டா மகனே, நல்ல பேர் கொடுத்திருக்கிறான். நம்ம எங்க இருந்தோம்? தீபமா மேலதான் உட்காந்துருந்தோம். அதுக்கு பிறகு ஆதாம் விழுகை வந்தது, ஏனோக்கு வந்தார், நோவா காலத்தில் ஜலப்பழையம் வந்தது, ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு எல்லாம் முற்பிதாக்கள் எல்லாம் வந்தார்கள். பிறகு மோசே வந்தார், இஸ்ரவேல் ஜனங்களை வழி நடத்தினார், கானானுக்குள்ளே பிரவேசித்தார். நாம் தீபங்களாய் தான் உட்கார்ந்து கொண்டிருந்தோம். திடீரென்று பரலோகத்தில் ஒரு சந்தோஷம் உண்டாயிற்று. என்ன? உலக தோற்றத்துக்கு முன்பாகவே அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவர் பூமியில பிறக்க போகிறார். ஒரு மனுஷனாய் பிறக்க போகிறார். ஸ்திரீயின் வித்தானவராய் பிறக்க போகிறார். இயேசு பிறப்பதற்கு முன்பாக பிதாவை நோக்கி ஒரு வார்த்தை சொன்னார். எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 5 7 வரை உள்ள வசனத்தை வாசித்தால், இதோ உம்முடைய சித்தத்தின்படி செய்ய நான் பூமிக்கு போகிறேன், எனக்கு ஒரு சரீரத்தை ஆயத்தம் பண்ணும். இயேசுவுக்கு ஒரு சரீரம் ஆயத்தமாக வேண்டியது இருந்தது. ஆதாமினுடைய சந்ததியிலே அவர் வரவில்லை. ஆதாமிலே கருவில் இருந்து அவர் வரவில்லை. ஸ்திரீயின் வித்தானவர், பரலோகத்தின் கரு, பரிசுத்த ஆவி அவர் மேல், மரியாள் மேல் நிழலிட்ட போது அந்த வித்து அவருக்குள் வைக்கப்பட்டது. ஆண்டவர் இந்த சரீரத்திலே பூமியிலே பிறந்தார். முதலாம் ஆதாம் பாவம் செய்தார். 2வது வந்த உயிர்ப்பிக்கிற ஆவியானவர் ஆதாமின் பாவத்திலிருந்து நம்மை சுத்திகரிக்க தன்னையே அர்ப்பணித்தவர் 2ஆம் ஆதாமாக. எந்த கிறிஸ்துவுக்குள் கோடி கோடி வருஷங்களுக்கு முன்பாக நாம் மனமகிழ்ந்து கொண்டு இருந்தோமோ அவர் பூமியிலே பிறந்தார். அதுக்கு பிறகு அப்போஸ்தலர் வந்தார்கள். இந்தியாவில் கலிங்கர்கள் வந்தார்கள், சேர சோழ பாண்டியர்கள் வந்தார்கள், தோலாந்தூர்த்தி எல்லாம் வந்தாங்க. நம்ம மட்டும் மேலே உட்கார்ந்துக்கிட்டே இருந்தோம். ஆண்டவரே, என்கிட்ட நீ எப்போ வரும்? நான் எப்போ பூமியில் பிறப்பேன்? எனக்கு கல்யாணம் ஆகுமா? அழகான கணவன், அழகான மனைவி, என் பிள்ளைகள்லாம் எப்படி இருக்கும்? கம்முன்னு உட்காந்துரு. இதெல்லாம் நீ, நான் என்ன ஜாதியில் பிறப்பேன்? பிராமணனா பிறப்பானா? கப், நான் உன்னை என்ன ஜாதியில் வச்சாலும் சந்தோஷமாக அதை ஏற்றுக்கோ.
தாயை தெரிந்து கொள்ளுகிற உரிமையும் கிடையாது, தகப்பனை தெரிந்து கொள்ளுகிற உரிமையும் கிடையாது. வேணா உன் லைஃப் பார்ட்னர் நீ லவ் பண்ணுறியோ, அப்பா அம்மா பார்க்குறத கட்டுறியோ, அது மட்டும் அலவுடு. ஆண்டவர் நமக்கு ஒரு அருமையான சரீரத்தை, சின்ன குழந்தையா இருந்தவங்க கூட அந்த குழந்தைக்குள்ள 273 எலும்பு, 970 மைல் நீளமுள்ள நரம்பு மண்டலம், மூளைக்குள்ள ஆயிரக்கணக்கான கம்ப்யூட்டர்கள், எவ்வளவோ மண்டலங்கள், சுவாச மண்டலங்கள், சிறுநீர் மண்டலங்கள், இறப்பைய குடல், சிறுகுடல், பெருகுடல், சப்பு சவுறு எல்லாத்தையும் உள்ளே வச்சு எல்லாம் அடைச்சி அழகாக தோலை மூடி டிப் டாப்பாக அப்பா அம்மாவுக்கு ஒரு குழந்தை பிறந்து விட்டது. என்ன இந்த குழந்தைக்கு ஒரு நோக்கம்? இயேசு இந்த பூமியில வரும்போது சொன்னாரு, உம்முடைய சித்தம் செய்ய நான் பூமிக்கு செல்லுகிறேன். நிறைய மக்களுக்கு பூமியிலே தேவனுடைய சித்தம் என்னவென்று தெரியவில்லை. எப்படி வந்தோம், எதற்காக பூமியில பிறந்தோம், எதற்காக வாழுகிறோம், எங்கே போக போகிறோம் தெரியவில்லை. நம்ம ஒரு தீபமாய் இருந்தோம், ஒண்ணுமில்லாத ஒரு ஆண்டியாய் இருந்தோம். நமக்கு சொத்து இல்லை, சுகம் இல்லை, கார் இல்லை, பங்களா இல்லை, ஒன்றும் இல்லை. ஒரு தாயின் வயிற்றிலே வைத்து ஆண்டவர் அனுப்பினார். பழங்காலத்தில் ஒரு தமிழ் கவிஞன் பாடினான், நந்தவனத்தில் ஒரு ஆண்டி இருந்தான். ஆண்டி இல்லை, ஆண்டி. நந்தவனம் என்றால் அழகான பரலோகம், அழகிய பூங்கா. அவன் 4-6 மாதம் கொயவனை வேண்டி வேண்டி வேண்டி, என் ஆண்டவரே எவ்வளோ ஜனங்கள் பிறக்காங்க, பிரமாண காலம் இருந்து அப்போ என்ன பிறக்க செய்யலை, மோசை காலம் இருந்தது, உம்முடைய காலம் இருந்தது, உங்க கூட சீக்கிரம் இருந்தால் அப்போ என்ன பிறக்க பண்ணலை, அவன் பூமியில் பிறப்பனா இல்லையா? இப்போ இங்கே சந்தேகமாக 4-6 மாதம் 10 மாதம் 4-6 10 மாதம் பரம கொயவனை வேண்டி 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 வாங்கி வந்தான். ஒரு தோண்டி ஒரு உடம்பை வாங்கிட்டு வந்தான். பூமியில் வாழ்கிறதுக்கு ஒரு உடம்பை வாங்கிட்டு வந்தான். வாங்கிட்டு வந்தவனுக்கு எதுக்கு இந்த உடம்பு ஆண்டவன் நமக்கு தந்தார்? இந்த உடம்புக்குள்ள ஏன் அந்த தீபத்தை உள்ள வைத்தாரு? ஏன் அந்த உயிரை வைத்தாரு? ஏன் அந்த ஆத்மாவை அவனுக்குள்ள வைத்தாரு? 2 மடங்கு காணப்படாதவைகளால் நம்மை நிரப்பினார். காணப்படக்கூடிய வெறும் சரீரத்துக்குள்ள நம்முடைய ஆவி குடியிருக்கும்படி செய்தார். தெரியல, வாழ்க்கையின் நோக்கமே தெரியல. நிறைய பேர் வாழ்க்கையின் நோக்கமே தெரியாம குடிச்சு குடிச்சு காண்கிற இந்த உலகமே தனக்கு சந்தோஷம் தருகிற எண்ணி கூத்தியாட்ட போய் அங்கே போய் இங்கே போய் எய்ட்ஸ் நோய் வாங்கி வந்து அந்த தோண்டியை போட்டு உடைச்சிட்டு அவன் பாட்டு போயிட்டான். நான் இன்கம் டேக்ஸில் வேலை செய்யும்போது என் பக்கத்தில் ஒரு மனுஷன் இருந்தார். அவர் இந்து, ஆனால் அவர் 2-3 பெஞ்சாதி கட்டினதுனால முஸ்லீம். அவர் கன்வெர்ட் ஆயிட்டார். ஃபுல்லாக தண்ணியில் தான் வருவார், நிதானம் இல்லாமல் குடிச்சிட்டு வருவார். அந்த தோண்டி என்ன பாடுபட்டதோ தெரியல, டேபிள் கீழே ஒரு பேப்பரை வச்சு கீழே படுத்துக்குவார். மத்தியானம் 1 மணி ஆனால் அவர் பாட்டுக்கு பேக்கை தூக்கிட்டு போயிடுவார். அவர் எதுக்கு ஆஃபீஸில் வேலைக்கு வச்சுருந்தாங்கன்னா, அவருக்கு மொத்தம் 21 பிள்ளைகள். அத்தனை பெஞ்சாதிமாரிலேருந்து 21 பிள்ளைகள். பெஞ்சாதிமாரை எப்போ பார்க்கலாம், பிள்ளைகளை எப்போ பார்க்கலான்னா, இவர் சம்பளத்தன்னைக்கு ஏதாவது தங்களுக்கு கொஞ்சமாச்சும் கிடைக்காதான்னு வந்து நிற்பாங்க. ரொம்ப பரிதாபமாக இருக்கும். அந்த 21 பிள்ளைகளும் 1-2 நாள் ஆஃபீஸுக்கு வருவாங்க. பார்க்கும்போது எனக்கே ஆச்சரியமாக இருக்கும், இதுகளை வச்சு ஒரு நர்சரி ஸ்கூலே ஆரம்பிச்சிடலாம் போல் இருக்க. இவருக்கு அந்த 21 பிள்ளைகளுடைய பேர் தெரியுமோ என்னமோ தெரியல. அறக்குடியில் பிள்ளைகள் அப்படியே பார்ப்பார். எனக்கு என்னமோ அவர் பாடுறது போல எனக்கு தோணும், எப்பா நான் பிறந்த காரணத்தை நானே அறியும் முன்னே நீங்களா வந்து பிறந்தீங்களே. அட சில்ல குட்டிகளா, பண்ணி குட்டிகளா,
நிறைய பேருக்கு வாழ்க்கையினுடைய நோக்கமே தெரியல, எதற்காக வாழ்கிறோம் தெரியல. இது ஒரு ஆயத்த வாழ்க்கை. இந்த வாழ்க்கையின் முடிவிலே கர்த்தருடைய வருகை இருக்கிறது. வாழ்க்கையின் முடிவிலே ஒரு நித்தியத்தை சந்திக்க போகிறோம். மரணம் நிச்சயமாய் வரும். கோடிக்கணக்கான வருஷங்கள் வீணாய் போய்விடக்கூடாது. இனி வருகிற காலங்கள் வீணாய் போய்விடக்கூடாது. அதற்கு நம்மை ஆயத்தப்படுத்துவதற்கு ஆண்டவர் கிருபையாய் நமக்கு ஒரு வாழ்க்கை தந்திருக்கிறார். கிருபையாய் ஒரு வாழ்க்கை தந்திருக்கிறார். அதில் நீங்கள் பாக்கியவான்கள். உங்களை சிருஷ்டித்தவரை உலக தோற்றத்துக்கு முன்பாகவே தன்னுடைய மடியில வைத்து அழகு பார்த்து உங்களோடு மனமகிழ்ந்து கொண்டிருந்த இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவினால் உங்களை நிரப்பின நீங்கள் பாக்கியவான்கள். அவரை நேசிக்கிற நீங்கள் பாக்கியவான்கள். உலக தோற்றத்துக்கு முன்பாகவே உங்களை உருவாக்கினவர். நீங்கள் அன்பில் குற்றமில்லாதவர்களும் அன்பில் பரிசுத்தவான்களாய் இருக்கும்படி உங்களை தெரிந்து கொண்டார். அவரை நேசிப்பது, இந்த பூமியில் ஆண்டவருக்கு ஊழியம் செய்வது, ஒவ்வொரு நாளும் அவருடைய முகத்தை பார்த்து அவரை பிரியப்படுத்துவது எவ்வளவு பெரிய பாக்கியம். எத்தனையோ குழந்தைகள் தாய் வயிற்றிலேயே வேண்டாம் இந்த குழந்தை கொல்லப்படும் போது, எத்தனையோ பெண் குழந்தைகள் ஐயோ பாரமாய் இருக்கும் வாயில நெல்லை போட்டு பயங்கரமான கள்ளி பாலை ஊற்றி சாகடிக்கும் போது ஆண்டவர் கிருபையாய் உங்களை காப்பாற்றி கொண்டு வந்திருக்கிறார். அவரை மகிமைப்படுத்தும்படி ஆண்டவருடைய எல்லா சிருஷ்டிப்பிலும் விலையேறப்பட்ட சிருஷ்டிப்பு மனித சிருஷ்டிப்பு. நம்மை மிருகம் போல அல்ல, நம்மை உள்ளம் கைகளிலே ஏந்தி அன்போடு நோக்கி பார்க்கிற இயேசு நம்மை உருவாக்கி இருக்கிறார். பூமியில வாழும்படி ஒரு வாய்ப்பை தந்திருக்கிறார். இந்த வாழ்க்கை நாம் வீணாக்கி கொள்ளக்கூடாது. ஆண்டவரை பிரியப்படுத்தி நேசிக்கிறது மட்டுமல்ல, அவருக்காக ஊழியம் செய்யும்படி ஆண்டவரே இந்த பூமியில வைத்திருக்கிறதின் நோக்கம் என்ன, அதை அறிந்து கொள்ளும்படி ஆண்டவர் வைத்திருக்கிறார். எவ்வளவு பெரிய பாக்கியம், எவ்வளவு பெரிய பாக்கியம். நம்மையும் ஒரு பொருட்டாக எண்ணி நம்மை தேடி தேடி வந்து சிலுவை சுமந்து தன்னுடைய ஜீவனை பார்க்கிலும் நம்மை அதிகமாய் நேசித்தவருடைய அன்பினால் நிரப்பப்பட்டு இருப்பது எவ்வளவு பெரிய பாக்கியம். நாம் எழுந்து நிற்போம். அன்பில் என்னை பரிசுத்தனாக்க உலக தோற்றத்துக்கு முன்பாகவே உங்களை நேசித்து தெரிந்து கொண்டவர், பூமியிலே வாழ ஒரு நல்ல வாய்ப்பை தந்தவர். எந்த உலகத்தில் இயேசு வாழ்ந்தாரோ அதே உலகத்தில் நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். எந்த உலகத்தில் இயேசு சுவிசேஷத்தை பிரசங்கித்தாரோ அதே உலகத்தில் நீங்களும் சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி உடைய கைகளில் சுவிசேஷத்தை தந்திருக்கிறவர். எந்த உலகத்தில் இயேசு இரத்தம் சிந்தினாரோ அதே உலகத்தில் இன்றைக்கு நீங்கள் நின்று கொண்டிருக்கிறீர்கள். சீஷர்கள் வாழ்ந்த அதே உலகத்தில் இரத்த சாட்சியாக ஆண்டவர் மேலுள்ள அன்பினாலே ஜீவனை கொடுத்த பரிசுத்தவான்கள் வாழ்ந்த அதே உலகத்தில் நீங்கள் வாழும்படி ஆண்டவர் ஒரு கிருபை செய்திருக்கிறார். உலக தோற்றத்துக்கு முன்பாகவே உன்னை தெரிந்து கொண்டார் மகனே. தாயின் வயிற்றில் அல்ல, கோடி கோடி வருஷங்களுக்கு முன்பாக உனக்கு சரீரம் இல்லாத வேளையிலும் ஒரு தீபமாயிருந்த போதிலும் கூட கர்த்தர் உன்னை தெரிந்து கொண்டார். அப்படியே கைகளை உயர்த்தி, என் மேல இவ்வளவு அன்பு வைத்தீரோ, என்னை உருவாக்கினவரே, சிருஷ்டித்தவரே, ஆதியிலே வார்த்தையாய் இருந்தவரே, என்னை தேடி தேடி பூமியில வந்தீரோ. ஐயோ, நான் காணாமற் போன ஆட்டை போல இருந்தேன். உலக ஆசைகளுக்குள்ளே சிக்கி கொண்டு காணப்படாதவனாய் உம்முடைய அன்புக்கு தூரமானவனாய் இருந்தேன். ஆனால் நீரோ ஒரு நல்ல மேய்ப்பனாய் கல்லுகளிலும் முள்ளுகளிலும் நடந்து 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 என்னை தேடி 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 என்னை கண்டுபிடித்தீரோ. உளையான சேற்றிலிருந்து என்னை தூக்கி எடுத்தீரோ.
என் மேல இவ்வளவு அன்பு வைப்பதற்கு என்னில என்ன தகுதியை கண்டீர், என்ன பக்தியை கண்டீர், எந்த விதத்திலே நான் ஒரு நீதிமானாய் விளங்கினேன். பாவியாயிருந்தேன், அக்கிரமக்காரனாயிருந்தேன், மனது மாம்சமும் விரும்பின காரியங்களை செய்தேன், காட்டு ஒலிவ மரமாய் கோவாக்கினேன், பிள்ளையாய் நடந்து கொண்ட என் மேல இவ்வளவு அன்பு வைத்து உளையான சேற்றில் என்னை தூக்கி எடுத்து மார்போடு அணைத்து உம்முடைய வெளியேற பெற்ற இரத்தத்தை என் மேல ஊற்றி ஊற்றி உம்மை துதிக்கிற புதிய பாட்டை எனக்கு தந்து கண்மலையாகிய என் ஆண்டவரை நிறுத்தி என்னை ராஜாவும் ஆசாரியமாய் பார்த்து அழகு பார்த்தீரோ, உள்ளம் கையிலே வரைந்து வைத்து, ஓ ஹல்லேலூயா, என் மகனே என் கையில் அலங்காரமான கிரீடமாக என்னுடைய கையிலே ராஜ முடியாக இருக்கிறாய் என்று சொன்னீரே. இவ்வளோ அன்புக்காக நன்றி. கர்த்தர் எனக்கு செய்த எல்லா உபகாரங்களுக்காக நான் உமக்கு எண்ணத்தை செலுத்துவேன். அப்பா, உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதியோ, அடுத்த நித்தியத்திலே உம்மோடு காணப்படும்படி இந்த வாழ்க்கை நாட்களை நீர் ஆசீர்வதித்து தாரு. உம்மை அளவில்லாமல் நேசிக்கட்டும், அளவில்லாமல் ஜெபிக்கட்டும். எங்களுடைய முதல் அன்பையும் முழு அன்பையும் எங்கள் ஆண்டவருக்கே செலுத்தட்டும். நீ சொன்னீரே, அநாதி சிநேகத்தால் உன்னை சிநேகித்தே, எங்களால் அதை புரிந்து கொள்ள முடியவில்லை. உலக தோற்றத்துக்கு முன்பாகவே அநாதி தேவனாகிய கர்த்தர் அநாதி சிநேகத்தால் எங்களை எவ்வளவு நேசித்தி, எவ்வளவு அன்பு கூர்ந்தி, கோடிக்கணக்கான மக்கள் உம்மை அறியாமல் இருக்கும் போது உம்மை எங்களுக்கு வெளிப்படுத்தினீரே. உம்முடைய கல்வாரி அன்பினால் எங்களை நிரப்பினீரே. இரத்த கிரயம் செலுத்தி மீட்டு, ஓ எங்களுக்காக அவ்வளவு பெரிய கிரயத்தை செலுத்தினீரே. கைகளை தட்டி அந்நிய பாஷையில பேசி நன்றி, நன்றி ஆவியானவரே, நன்றி அப்பா, நன்றி அப்பா. எங்கள் மேல் வைத்த அன்புக்காக நன்றி அப்பா. உம்முடைய ஆவியால் எங்களை நிரப்பினதற்காய் நன்றி. ஒரு பரிசுத்தம் உள்ள வாழ்க்கையை வாக்களித்தக்காய் நன்றி. வலுவாதபடி உன்னை பாதுகாத்துக் கொள்வேன் என்று சொன்னக்காய் நன்றி. தூய இரத்தத்தை எங்களுக்காக சிந்தினபடினாலோ, எங்களை தூய்மை ஆக்கினதினாலோ ஒரு நாள் நாங்கள் தேவ தூதர்களோடு பாடி மகிழ்வோம் என்ற நம்பிக்கை தந்ததற்காக கோடி கோடி கணக்கான வருஷங்கள் உண்மையிலே நாங்கள் மகிழ்ந்து களிக்கூற போவதற்காக உமக்கு நன்றி, நன்றி, நன்றி ஆவியானவரே, நன்றி இயேசப்பா. அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவரே, உமக்கு நன்றி, 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 ஆயிரம் கோடி நன்றி அப்பா. ரபா தர கலபா சந்தரா கரபா, ஓ நன்றி.